கோவையின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் உக்கடம் பெரிய குளத்தில் சாயக்கழிவுகள் கலந்ததால் தண்ணீர் பச்சை வண்ணத்தில் மாறியுள்ளது. இது தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கோவை உக்கடம் பெரிய குளம் வறண்டு கிடந்தது. இந்த குளம் இப்பகுதியின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்குவதால் சமீபத்தில் தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்கள் இணைந்து குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தினர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காரணமாக பெரிய குளம் நிரம்பியதால் அப்பகுதியினர் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் தண்ணீரின் நிறம் பச்சை வண்ணத்தில் மாறியதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த குளத்தை நல்லபடியாக சுத்தம் பண்ணி நல்ல நீட்டாக ரோடு போட்டு நல்லாவே செஞ்சாங்க. நல்லா செஞ்சு இந்த குளத்துக்கு தண்ணி, மழை தண்ணிகள் வந்து தேங்கி விட்டது. இந்த தண்ணி பூரா கெட்டு போற சூழ்நிலையில இருக்குது. இந்த பெயிண்ட் ஊத்துன மாதிரியே தான் இந்த இருக்கு, சாயப்பட்டுற மாதிரி தெரியல. இந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி அறிவிப்பு கொடுக்கணும். இந்த மாசு ஏற்பட காரணமாக உள்ள குளத்தை சுற்றியுள்ள தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தொழிற்சாலைகளை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதை பார்க்கிற அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சம்பந்தப்பட்ட எந்த கம்பெனின்னு பார்த்து சிவியரா அவங்கள பனிஷ் பண்ணணும். அவங்களுக்கு மனசார உணர வைக்கணும். குளத்தில் சாயக்கழிவுகள் கலக்கப்பட்டது தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் லட்சுமணன், சவுண்டப்பன் ஆகிய 2 போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். அவர்கள் மீது நீர்நிலை மாசுபடுத்துதல், அனுமதியின்றி சாய தொழிற்சாலை நடத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.